வணக்க நட்புகள். இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டிவிட்டி 4 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் சொல்லிக்கொடுறேன் என்னென்னா, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை நான் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன், லைக் பண்ண சொல்லியிருந்தேன், ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் காட்ட சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ரியாக்ஷன் காட்டியிருந்தீங்க, நன்றி எல்லாருக்கும். அதை பார்க்குறக்காண்டி தான் இந்த வீடியோவை லேட்டாக மேக் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ என்னென்னு செய்கிறேன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இந்த கண்டென்ட்டையும் வாசித்து கொள்ளுங்கள். அதையும் பார்த்து நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அதே மாதிரி இதில் இன்புட் தந்திருக்கிறோம், அதோட அவுட்புட் தந்திருக்கிறோம். அதில் ஒரு 4-5 டைப்பில் தந்திருக்கிறோம். என்னென்ன இன்புட்டுக்கு 6 டைப் தந்திருக்கிறோம். என்னென்ன இன்புட்டுக்கு என்னென்ன அவுட்புட் வருமானு தந்திருக்கிறோம் 6 டைப்பில். அதோட பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன க்ரியேட் பண்ண சொல்லியும் சொல்லியிருக்கிறோம். ஸோ இதில் பார்த்துக்கொள்ளுங்கள். ஓகே, இது என்னென்னு செய்கிறேன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு பிளான் ஒன்று போடலாம். நீங்கள் இதில் பாருங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வெல்கம் வெண்டிங் மிஷின் மெனுவான்னு சொல்லி இவ்வளோ பிரிண்ட் ஆகிருக்கு, இவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட்டுங்கிற மெசேஜ் கூட தான் வந்துருக்கு, இன்புட் பண்ணுங்கன்னு சொல்கிற மெசேஜ் கூட தான் வந்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பிரிண்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 டெஸ்ட் 3 4 5 6 வரைக்கும் ஒரே விஷயந்தான் பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் பிளான் பண்ணிக்கொள்ளலாம், கட்டாயம் இவ்வளோ பிரிண்ட் ஆகணும். சரிதானே? அடுத்த விஷயம், அதுக்கு கூட பாருங்கள், இதில் இன்புட் ஒன்று கொடுத்துருக்காரு. இதுக்கு இன்புட் இந்த லைனில் நிற்கணும். அவர் இன்புட் ஒன்று கொடுத்தாருண்டா இதில் பிரிண்ட் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ செலக்ட் கோகோ கோலா அண்டு பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ முதலாவது இது பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்த பாருங்க 2 அண்டு செலக்ட் பண்ணாண்டா 2வது பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. 3வதுல ஏபிசி 3 செலக்ட் பண்ண வேண்டிய இன்புட் வந்திருக்குது. அதே மாதிரி இதில் இருக்கிற 6 விட கூட ஒரு பிரமாணத்தை இன்புட் பண்ணிக்கல இன்வெலிட்டன் வந்திருக்குது. அப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்திருக்குது. ஒரு 2.5 கொடுக்க என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு விளங்கியிருக்கும். இப்போ ஒன்றை கொடுக்க இப்படி ஒன்று வரணுமெண்டா இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது யோசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன லூப் யூஸ் பண்ணலாம்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். இப்போ ஒன்றை கொடுக்க இது பிரிண்ட் ஆகணும், 2 கொடுக்க இது பிரிண்ட் ஆகணும்னு அப்படி செய்கிறதுக்கு ஈஸியாக பயன்படுத்தக்கூடியது வேறு லூப்லேயும் செய்யலாம், ஈஸியாக பயன்படுத்தலாம். சுவிட்ச் கேஸ்ன்னு சொல்கிறது, சுவிட்ச் கேஸில் ஈஸியாக செய்யலாம். ஸோ இதில் நீங்கள் சுவிட்ச் கேஸை வச்சு செஞ்சிங்கன்னா ஈஸியாக செய்யலாம். ஸோ நாங்களும் சுவிட்ச் கேஸில் ஒரு பிளான் பண்ணிட்டோம், இவ்வளோ பிரிண்ட் ஆகணும். அதுக்கு பிறகு அடுத்த விஷயம் வரணும். ஸோ இதை சுவிட்ச் கேஸில் செய்யலாம். அப்போ நாங்களும் சுவிட்ச் கேஸில் செய்ய பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் போய் செய்வோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் விசுவல் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ண போகிறதில்ல. எக்ஸாம்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் வரும், இதிலே டைப் பண்ணக்கூடிய மாதிரியும் வரும். நீங்கள் இதிலே டைப் பண்ணி அதன் அவுட்புட் சரியானு செக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்போ என்ன செய்யுங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் டைப் பண்ணி இது கொஞ்சம் கஷ்டம். அடுத்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறது எவ்வளோ சாத்தியம்னு எனக்கு தெரியலை. பெரும்பாலும் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறது சாத்தியம் படாத நினைக்கிறேன். பெரும்பாலும் நீங்கள் ஃபஸ்ட் செமிஸ்டர்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்னபடியாக சில சாத்தியப்படலாம். பெரும்பாலும் அதில் சாத்தியக்கூறு இல்லை. நீங்கள் போக நீங்கள் முதலாவது செமிஸ்டர் என்ன மாதிரி வருதுன்னு தெரியலை. ஆனால் போக இதில் நீங்கள் அவைண்ட சிஓடிஎல்லை விட்டு வேறு ஒரு பேஜ் கூட நீங்கள் யூஸ் பண்ண அளவுக்கு தான் அவங்க இந்த அட் விளக்கரை போட்டு பிளாக் பண்ணி விட்ருவாங்க, ஐபி விளக்கரை போட்டு பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ ஐபி விளக்கரை போட்டு பிளாக் பண்ணால் உங்களோட வேறு வெப் பேஜுக்கு போகலாது. ஸோ நீங்கள் அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற சாஃப்ட்வேரை வச்சு தான் நீங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணலாம். அப்படி இப்படி யோசிச்சுன்னு போகாதீங்க. ஃபஸ்ட் செமிஸ்டர் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்னபடியாக அது கூட மாவட்டங்களில் நடக்கிறபடியாக சில வேளை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் எங்கேயாச்சும் மூலைகளில் இருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு பெரும்பாலும் அதுக்கான வாய்ப்புகள் வராது. எப்படியும் பின்னுக்கு நிறைய சூப்பர்வைசர் அனுப்பினோம், அவை பின்னுக்கு நின்று பார்ப்பினோம் உங்களோட கம்ப்யூட்டரை. ஸோ நீங்கள் பிடிபட்டால் பெரிய கேஸ் ஆகும். ஸோ ஓனாக செய்ய முயற்சி செய்யுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட எல்எம்எஸில் மெசேஜில் அனுப்பலாம், மெசேஜில் நம்ம ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சின்னு போகாதீங்க. அதில் exam.codl அப்படின்ற ஒரு பேஜில் சில சம்டைம் அப்படி ஒரு பேஜில் உங்களை செய்ய விட்டுச்சோம்னா அது உங்களுக்கு கரைச்சலாக போகும். ஸோ நீங்கள் ஓனாக செய்ய படிச்சுட்டு போங்க, அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை. ஸோ இதில் ஒரு விசுவல் ஸ்டூடியோன்னா நான் நினைக்கிறேன் ஒரு 50 லைன் நீங்கள் பாடமாக்கிட்டீங்கன்னா காணும். அதே மாதிரி வெப்புக்கும் ஒரு 50 லைன் வராது, அதுக்கு 50 லைன் வராது. நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன், இதுக்கும் ஒரு 50 லைன் தான் வரும். அதை அவ்வளோத்தையும் 50 லைனையும் பாடமாக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்னவும் செய்யலாம்.
ஓகே, நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு கம்பைலர் ஒன்றை அடித்து எடுத்திருக்கேன். அந்த கம்பைலரை தான் நான் எடிட் பண்ண போகிறேன். ஏன்னா இதில் எடிட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் எனக்கு. இந்த மேக்குக்கு யூஸ் பண்ணப்படுறதில்ல. ஸோ இதில் எடிட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த லைன் ஒன்றும் தேவையில்லை. ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன். இதில் பாருங்கள், இந்த கோடிங்கை நான் விளங்கப்படுத்துகிறேன். யூஸிங் சிஸ்டம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க போகிற இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்க போகிற இன்புட் வந்து கீபோர்ட்லேயும் மவுஸ்லேயும் தான் கொடுக்க போகிறீங்க. ஏன்னா ஒரு இலக்கத்தை தான் இன்புட் பண்ண போகிறீங்க. ஸோ அது கன்ஃபார்மாக கீபோர்ட் இல்லாட்டி மவுஸில் இருக்கும். அதால் சிஸ்டம் மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ ஒரு பிரிண்டரோ ஒரு ஸ்கேனரோ வேறு ஒன்று எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணி இன்புட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இதில் அதுண்ட லைப்ரரி மாதிரி இதில் வரும். ஓகே தானே? இது நீங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற முடியாது, சிஸ்டம் மட்டும் கொடுத்தா சரி. அடுத்து பாருங்கள், பப்ளிக். இது வந்து ஒரு கிளாஸ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம். இது உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. ஓகே, அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்த கட்டத்துக்கு போவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சோல் ரைட்டில் சும்மா ஒரு கோடிங் அவையில் சந்திக்கணும். ஓகே ரைட், இது விளாமலாம் இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் விளக்கமாக உங்களை சொல்லி ஒவ்வொரு கட்டத்துக்கும் போவோம். இது வந்து மெதேட்டுக்குள்ள இருக்கிற கோடிங் அவ்வளோ தான். இந்த எந்த கோடிங்கனாலும் மெதேட்டுக்கு இருக்கிற அவ்வளோ தான் ரன் ஆகும். அதை முதல் விளங்கி கொள்ளுங்க. ஓகே, இதில் பேரை மாற்ற போகிறேன். வெண்டிங் மிஷின் தான் இது. ஸோ இது சம்மந்தமாகவே நான் பேரை வச்சுக்கொள்கிறேன். நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி வைங்க. இதில் வைக்க சொல்லி கட்டாயம் இல்லை, வைக்கலாம், வைக்காமல் விடலாம். இது வந்து இடைவெளி விடக்கூடாது. அதால் நான் பேரை கொஞ்சம் வித்தியாசமாக காட்டுறக்காண்டி முதலாவது எழுத்துக்களை கேபிட்டலில் போடுறேன். ப்ரொபோஷனலாகவும் இப்படித்தான் இருக்கும். ஸோ அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. ஆப் இதில் வந்து நான் இதன் நேம் ஸ்பேஸை மாற்றிக்கொள்கிறேன். நேம் ஸ்பேஸ். ஓகே, இதெல்லாம் கீவேர்ட்ஸ். கிளாஸ், இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். கிளாஸ் ப்ரோக்ராம். கிளாஸை நீங்கள் என்ன பேரும் வைக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா கிளாஸை திறந்தாச்சு. கிளாஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் கொட்டேஷன் போடுறேன். போட்டிங்கன்னா அது வந்து கீழே முடிச்சாச்சு. ரன் பண்ணி பார்ப்போம், எரர் வருதாண்டு. ஓகே, ரன் ஆகுது. ஸோ இப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இதில் பப்ளிக்னு விடலாம். பப்ளிக்ன்றது வந்து நீங்கள் இப்போ நிறைய இப்போ விளங்குவது தெரியாதவங்களுக்கு நாங்கள் நிறைய கிளாஸுகள் எழுதினோம்டா எல்லா கிளாஸையும் எங்கேயும் கொண்டு யூஸ் பண்ணலாமண்டா நாங்கள் பப்ளிக்னு போடுவோம். தேவையான இடங்களுக்கு மட்டும் பாவிப்போம்டா அதை ப்ரைவேட்டில் போடுவோம். ப்ரைவேட்டில் போட்டால் நாங்கள் அந்த கிளாஸை கால் பண்ணுறதுக்கு ப்ரைவேட்டை கன்வெர்ட் பண்ணி தான் போடணும். அதுக்கு ஒரு கோடிங் போட்டு தான் போடணும். பப்ளிக்னா ஈஸியாகவே இல்லாடாமல் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு விளங்கலான்னு எனக்கு தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா கன்சோல் ரைட்டரில் அதே தந்திக்கணும். ஸோ இது பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆகிறதுக்கான கோடிங் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் ஆக்டிவிட்டி 4. ஓகே, இது பிரிண்ட் ஆக வேண்டிய விஷயங்களாம் கிடக்கு. இவ்வளோதை நான் உன்னுடைய காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி போட்டு பார்ப்பேன் என்ன நடக்குதுண்டு. ஓகே 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 ஓகே
வந்து விஆர் டேக்கை கொடுக்கலாமான்னு எனக்கு தெரியல. ரன் பண்ணி வேணும் வருதுண்டு வரார். ஸோ நாங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுவோம், ஒன்றா போடுவோம். வெல்கம். வெல்கம்னு ஒரு லைன் வருது. இதோட வந்து ஓகே இப்படி எத்தனை லைன் வேணும்டா, 1 2 3 4 5 6 7 8 9 லைன் வேணும். ஸோ 9 லைன் 9 ரன் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ காப்பி 2 3 4 5 பார்த்தீங்கன்னா எவ்வளோ காப்பி பேஸ்ட் எவ்வளோ ஈஸியாக இருக்குண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மெனு, அடுத்து பார்த்தீங்கன்னா கோலா, இது வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா சரி. ரெண்டாவது ஸோ இதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு ஒரு 15 நிமிஷம்னா எடுங்க. அதை பிளான் பண்ணுறதுக்கு சரியாக பிளான் பண்ணிங்கன்னா ஈஸியாக வச்சுக்கலாம். ஈஸியாக அங்கே செய்ய வேண்டிய விஷயம் தான். முதல் பிளான் பண்ணுங்கள், என்ன லூப் பாவிக்க போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். 3 4 5 6 7 இப்படி பிரிண்ட் பண்ணலாம். ஒரே லைனில் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ ஓகே இவ்வளோதான். ஸோ இது தேவையில்லை நினைக்கிறேன், ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன். ரன். ஓகே இவ்வளோ பிரிண்ட் ஆகுது. இவ்வளோ லைக் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சூஸ் கேஸை பற்றி சொல்கிறேன். சூஸ் கேஸை வச்சு கொண்டு நீங்கள் ஒரு ப்ரோக்ராம்னு செஞ்சீங்கன்னா பிள்ளையாக வந்தாலும் அவுட்புட் அதை சரியான மாதிரி காட்டலாம் சூஸ் கேஸை வச்சு. ஸோ அப்படி நீங்கள் இப்போ ஒரு பிள்ளையாக வர சரியாக காட்டக்கூடிய மாதிரி செய்யலாம் சூஸ் கேஸை வச்சு. ரெண்டாலும் அப்படி காட்டுறது ஒரு சரியான ப்ராப்பர் மெத்தட் இல்லை. ஸோ சரியாக கோடிங் பண்ணுறது நல்லா. பார்த்தீங்கன்னா அடுத்தது நான் ஒரு இன்புட்டை எடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் 1 2 3 4 5 6 இன்புட் இருக்குது. இந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ரியாக்ஷன் பண்ணணும். ஸோ இன்புட் பண்ணணும். அதை வந்து நான் ஸ்ட்ரிங்கில் எடுக்கிறேன். ஸ்ட்ரிங்குன்றது இலக்கங்கள் எழுத்துக்கள் எல்லாம் பெறும் இதுக்குள்ள. ஸோ அதை ஸ்ட்ரிங்கில் எடுக்கிறேன். யூசர் இன்புட்னு பேர் வச்சுக்கொள்கிறேன். யூசர் நான் இன்புட் பண்ண பேர், அப்போ யூசர் இன்புட்னு வைக்கிறேன். இது சம்மந்தமான பேர் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். அதால் தான் நான் சம்மந்தமான பேர் வைக்கிறேன். கன்சோல் டாட் ரீட் லைன். ஓகே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க, கமா போட்டுக்கொள்ளுங்க. பார்ப்போம், ரன் பண்ணி பார்ப்போம். ஒரு இன்புட்டை கேட்டுக்கொண்டு நிற்கணும். பார்த்தீங்களா ஒரு இன்புட்டை கேட்குதா? ஓகே ஒரு இன்புட்டை கேட்கணும். இந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அடுத்து ரியாக்ட் பண்ணணும். ஸோ அடுத்தது ரியாக்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாருங்கள இன்னும் ஒரு கண்டிஷன் இருக்குது. ரியாக்ட் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கில் எடுத்துக்கிறேன் யூசர் இன்புட்டை. ஆனால் எல்லா இன்புட்டும் பார்த்தீங்கன்னா இதில் நம்பரில் இருக்கணும். ஸோ நம்பரில் இன்புட் பண்ணால் தான் இது ஓர்டரில் எடுக்கணும். ஸோ நான் அந்த ஸ்ட்ரிங்கில் எடுத்த இன்புட்டை நான் இப்போ கன்வெர்ட் பண்ணணும் இன்ட்டுக்கு. ஸோ நான் இன்னும் ஒரு கண்டிஷன் எழுதுறேன், இஃப் கண்டிஷன் எழுதுறேன். ஏன்னா இந்த நம்பரில் கொடுத்தா என்ன அவுட்புட் வரணும், இதில் இருக்கிற ஃபார்மேட் இல்லாட்டி எப்படி அவுட்புட் வரணுமெண்டு இல்லை தந்திரிக்கணும். இல்லை நம்பருக்கு இப்படி வரணும் 6 வரையும் 1லேருந்து 6 வரையும் வந்தால் அது பிரிண்ட் ஆகணும். இல்லை மெசேஜ் ஏபிசிடிஎன் எழுத்துக்களில் வந்தால் எரர் காட்டணும். அதே மாதிரி ஃப்ளட் டபுள் அதில் வந்தால் தசமன் அதில் வந்தால் எரர் காட்டணும்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை மாற்றணும். ஸோ நான் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு கண்டிஷன் எழுத போகிறேன். இன்ட் இது வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கிறத நான் இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறேன். ட்ரை ப்ரஷ் கன்வெர்ட் பண்ண போகிறேன். இப்போ ஸ்ட்ரிங்கில் இருக்கிறத இன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா யூசர் இன்புட்ன்றது இதில் கொடுத்த பேர். ஸோ நீங்கள் யோசிக்க தேவையில்லை என்னத்தை கொடுக்குறான். இதில் கொடுத்த பேரை தான் இப்போ இது ஸ்ட்ரிங்கில் இருக்குது. இதில் ஃபார்மேட் வந்து ஸ்ட்ரிங்ன்ற என்னென்னு பார்த்தீங்கன்னா இலக்கங்களும் எழுத்துக்களும். ஸோ ஸ்ட்ரிங் பாருங்கள், இதில் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ஸ் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகே, பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குக்குள்ளே என்னென்ன டேட்டா டைப் வேறு மண்டியில் இருக்குது பாருங்கள். ஒன்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, இதில் இல்லை. ஓகே, ஓகே இதில் பாருங்கள், ஒரு அட்டவணை தந்திக்கிறோம். என்னென்ன டேட்டா வரும்னு பாருங்கள். இன்டிஜர் அண்டா என்னத்தில் வரும்னு பாருங்கள். ரியல் அண்டா என்ன வரும்னு பாருங்கள். கேர் ஸ்ட்ரிங் பூலியன் அண்டா என்னென்ன டேட்டா டைப் வரும்னு இதை போட்டிருக்கோம். இது தெளிவான அட்டவணை இல்லை. அப்புறம் வேறு ஒரு அட்டவணை பார்ப்போம். ஸ்ட்ரிங் ஓகே, இதில் பாருங்கள், இதில் வேறு பேச்சு கூட்டின்னு போதேனே. ஓகே, இதில் பாருங்கள், இன்டெண்டா எவ்வளோத்துக்கு வரலாம், ஃப்ளட்டண்டா எவ்வளோத்துக்கு வரலாம், டபுள்ண்டா எவ்வளோத்துக்கு வரலாம்ன்றது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டேட்டா டைப்பை தெரிவு செய்யுங்க. இதில் மேலே உங்களுக்கு ஸ்ட்ரிங் ஃப்ளட் அதில் பற்றி தெரியணும்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி இதில் நிறைய இருக்குது. இதில் ஸ்ட்ரிங்கில் எது வரும், இதில் இது கொஞ்சம் ஓரளவு ஓகேமா இருக்குது பாருங்கள். இதில் பூலியன் ஓகே இப்படி பார்த்துக்கொள்ளுங்க. இதில் ஸ்ட்ரிங்கில் போட்டதை நான் இன்டிஜரண்டா நம்பருக்கு கன்வெர்ட் பண்ண போகிறேன். அதான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். கன்வெர்ட் பண்ணி போட்டு இன்புட்டை அவுட் பண்ண போகிறேன். அதை என்ன ஃபார்மில் அவுட் பண்ண போகிறேன்னா இன்ட் ஃபார்மேட்டில். அதுக்கு ஒரு பேர் வைக்க போகிறேன். என்னவோ அவுட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஹேண்டு வைக்க போகிறேன். என்ன செலக்ட் பண்ணுறதுக்காண்டி செலக்ட் ஹேண்டை மாற்ற போகிறேன். ஓகே, செலெக்ஷன் இதை இன்டென்னும் வைக்கலாம், வைக்காமலும் விடலாம். நான் ஒரு வாட்டம் ஒவ்வொரு மாதிரியும் உங்களை கோடிங்கை மாற்றி திருப்பி என்னவா செஞ்சால் பிழைக்காது இந்த கோடிங்கை திருப்பி இதை செஞ்சு காட்ட போகிறேன் இன்றைக்கி. ப்ராக்கெட் ஓகே, இஃப் கண்டிஷன் போட்டாச்சு. இஃப்க்கு இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் போட்டாச்சு. இதுக்கு ஒரு எல்ஸ் கண்டிஷன் எழுதணும். ஸோ ஓகே, எல்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு மெசேஜ் பிரிண்ட் பண்ணணும். காப்பி பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் ஸ்ட்ரிங்கை இது இலக்கமாக மாற்றிருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் ஏ அண்டு இன்புட் கொடுத்தாருண்டா இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏ அண்டு இன்புட் பண்ணுறாருண்டா அதை இன்டாக மாற்றலாது. ஒருத்தர் 5 இன்புட் கொடுத்தாருண்டா அதை மாற்றலாம். இலக்கங்களை கொடுத்தா மாற்றலாம். இல்லை A5 கொடுத்தாருண்டா ஏயை மாற்றலாது, 5 மாற்றலாம். ஸோ இதில் மாற்றலாத கண்டிஷன் வந்தோன்னா என்ன செய்யணும்னா அது எல்ஸுக்காக போகும். ஸோ எல்ஸ் போடலைன்னா எல்ஸ் ஏன்னா முதல்ல எல்ஸ் எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடிங்கை ரன் பண்ணி பார்க்கல எரர் வராமல் ரன் பண்ணுறதுக்காண்டி தான். இந்த கோடிங் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனால் தான் ரன் ஆகும். அதனால் எல்ஸை போட்டிருக்கேன். இதில் என்ன பிரிண்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா எரர் இன்வாலிட் நம்பர் ரெண்டது பிரிண்ட் ஆகணும். ஸோ இதில் பிரிண்ட் பண்ண வேண்டிய மெசேஜ் இது பாருங்கள். ரன் பண்ணுறேன், எரர் அடிக்குது. இதுக்குள்ள ஒரு கண்டிஷனை கொடுக்கல. ஸோ இதில் சும்மா தூக்கி போடலாம். இதை திருப்பியும் எரர் வருது. ஏன் வருது?
ஓகே, எல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரேக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ண நினைக்கிறேன். அதான் எரர் அடிக்குது நினைக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். பேம் எரர். என்னத்துக்கான எரர்? எரர் என்னத்துக்கான எரர்? ஓகே, ஃபுல் கோடிங்கை செஞ்சு பார்ப்போம். என்ன எரர் இருந்தாலும் செக் பண்ணி பிடிப்போம். இது ஓகே, இன்புட் சரி, ஓகே, இது ஓகே, விளங்கிட்டு விடலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா நான் இதுக்குள்ள சுவிட்ச் ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். இந்த இஃப் கண்டிஷனுக்கு இப்படி இதுக்குள்ள ஒரு கண்டிஷனுக்கு தான் இஃப் கண்டிஷனுக்கு எழுத போகிறேன். ஸோ அது ஸ்ட்ரிங்காக மாற்றப்பட்டால் தான் இந்த கண்டிஷன் வேலை செய்யும். ஸோ கட்டாயம் ஸ்ட்ரிங்காக மாற்றப்பட்டால் தான் இந்த கண்டிஷன் வேலை செய்ய முடியாது. இதுக்குள்ளேயே எழுதினா ஓகே. சுவிட்ச் பிரேக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுப்போம். இப்போ இதில் வந்து நான் செலக்ட் அண்ட் இது கன்வெர்ட் பண்ண பிறகு இது வந்து செலக்ட்ன்றது என்னது சமனாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா யூசர் இன்புட்டுக்கு சமனாக இருக்கும். அது வந்து யூசர் இன்புட்டை இன்டாக மாற்றினா பிறகு செலக்டாக மாறும். விளங்கலைன்னு தெரியல. ஓகே, மாறும். மாற்றியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள என்னென்ன எழுத போகிறோம். ஸோ அது இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது பார்த்தீங்கன்னா கேஸ் 1 எழுதும். கேஸ்ன்னு எழுதி போட்டு இப்போ என்னத்துக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணணும், கேஸ் 1 அண்டு கொடுக்குறோம். கேஸ் 1 அண்டு என்ன கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா 1 அண்டு ஒரு இன்புட் வந்தால் எப்படி இது மாறணும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி மாறணும் அதுக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்ன்றதுக்காண்டி இப்படி நான் போட்டு வரேன் பிரிண்ட் ஆகிற மெசேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இது இப்படி பிரிண்ட் ஆன பிறகு என்ன செய்யணும், பிரேக் பண்ணணும். பிரேக். ஓகே, பிரேக்கு காம போட மறந்துடாங்க. ஓகே, இதில் முதலாவது கொடுத்தா கொக்கோ கோலான்னு மெசேஜ் பிரிண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை போடுவோம். இப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் கேஸ் எழுதணும். இப்படி எத்தனை கேஸ் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா 6 கேஸ் எழுதணும். ஏன்னா 6 மேலே எடுக்க 6 திங்ஸ். ஸோ 6க்கும் 6 கேஸ் எழுதணும். ஸோ 6 கேஸ் எழுதணும். 6க்கும் 6 கேஸ் எழுதுவோம். ஒன்று 2 3 4 கேஸ் எழுதியாச்சு. 5 6 பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு விளக்கத்தை மாற்ற 1 2 3 4 5 6 எழுதியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். எரர் அடிக்குது. என்னத்துக்கான எரர் அடிக்குது? செலெக்ஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதில் பிரேக்கெட் இருக்குது தானே. இதில் 2 பிரேக்கெட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 பிரேக்கெட் வந்துச்சு. ஸோ இதில் 1 கேன்சல் பண்ணிவிட சரி நினைக்கிறேன். ஓகே, இப்போ ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். 3 4 ஓகே, அவுட்புட் சரியாக வருது. இதில் கன்செப்ட் நான் விளங்கப்படுத்துகிறேன். திருப்பி இந்த கோடிங்கை காப்பி பண்ணிக்கொண்டே அங்கே பேஸ்ட் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணால் எரர் அடிக்குது இதில். ஸோ என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் லைனில் இருக்கிறதெல்லாம் பிழையாமண்டு விடுது. கொட்டிட்டு பார்த்தீங்கன்னா இதில் இந்த வரி வரணும். ஸோ இந்த வரி வர இடத்துல அந்த வரி வருது. ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு இந்த வரியை ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி பாருங்கள் செகண்டுக்கு இந்த வரி வரணுமா, இது வரையில். ஸோ காப்பி
பேஸ்ட். ஓகே, தேர்ட் ஓகே, தேர்ட் இன்வாலிட் பிரிண்டோடைய இப்போ வந்தீங்கன்னா இதில் இன்வாலிட் இன்புட் தானே வரணும். ஸோ இது சரியாக தானே நாங்கள் கொடுத்துருக்கோம். அப்போ தேர்ட் ஓகே. ஃபோர்த்லேயும் பார்த்தீங்கன்னா எரர் மெசேஜுக்கு ப்ளே வந்துருக்குது. இன்வாலிட் செலெக்ஷன் ப்ளீஸ் அண்ட் ஓகே. இப்போ கொடுத்துருவோம் செக். கொடுத்தா இப்போ மேல் ரெண்டும் ஓகே ஆகிட்டு இப்போ கீழே 2 தான் ப்ளே இருக்குது. invalid selection, please choose the item number. இன்வெலிட் செலெக்ஷன் வரும். இன்வெலிட் செலெக்ஷன் இப்போ 7க்கு மேலே அடித்தா இன்வெலிட் செலெக்ஷன் வரும். ஸோ இதில் இன்வெலிட் செலெக்ஷன் வரையில் இதில் பாருங்கள், இந்த கோடிங்கை நான் எல்லாத்துக்கும் சரியானதை காப்பி பண்ணி போடுறேன். இதில் என்ன அவுட்புட் வரணும்ன்றது ஓகே. இது முதலாவது ஓகே, ரெண்டாவது ஓகே. இதில் ஏன் 3வது 4வதுக்கெலாம் நான் மாற்றி இறங்கி வரேன். 3வது 4வதுக்கெலாம் கொக்கோ கோலா தான் போட்டிருக்கேன். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஏன் எரர் அடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதே டெஸ்ட்டில் டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, டெஸ்ட் 3 3 தான். டெஸ்ட் 1ம் டெஸ்ட் 2 சம்மந்தமானதான். இப்போ வேறு 1ம் 2ம் தான் இன்புட் பண்ணிக்கணும். அதுக்கு 300 வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா 170 வருது. வேறு ஒன்றுலேயும் சரியான இன்புட் கொடுக்கல, அவுட்புட் வரையில பாருங்கள். எரர் இன்வாலிட், எரர் இன்வாலிட் செலெக்ஷன், எரர் அப்படி தானே வருது மெசேஜ். ஸோ அப்படி மெசேஜில் வரபடியாக எரர் இன்வாலிட் ப்ளீஸ் அந்த சரியாக இருக்குது. ஸோ அதே 2 3 4 5 கொடுத்து செக் பண்ணாதபடியாக அது காட்டலை எனக்கு எரர். ஆனால் நான் அதை செஞ்சதும் பிள்ளை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பிள்ளையாக இருக்குது. ஸோ அதை மாற்றோம். இதை இந்த கோடிங்கை கொண்டு போய் அங்கே ஒன்று போடுறேன். ஓகே, இதில் பாருங்கள் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த லைன் அங்கே பிரிண்ட் ஆகலை. ஸோ இந்த லைன் எங்கே பிரிண்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இது இந்த சூஸ் கேஸுக்குள்ளே இஃப்குள்ளே போகணும். ஆனால் இதில் பாருங்கள், இதில் நான் இன்னும் ஒரு கண்டிஷன் இதில் போடலாம். டிஃபால்ட்டான ஒரு கண்டிஷன் போடலாம். அதை போட்டு இதை சரி பண்ணலாம். நான் டிஃபால்ட் என்ற ஒரு கண்டிஷன் போடுறேன். இல்லாட்டி நீங்கள் இப்படியும் செய்யலாம். இப்படி ஒரு செஞ்சு பார்ப்போம். ஸோ அது சரி வராட்டி இந்த கண்டிஷனில் வரும். இப்போ இஃப் கண்டிஷன் போட்டிருக்கோம் தான். இந்த இஃப் கண்டிஷனுக்கு இன்னும் ஒரு இஃப் போடலாம். கண்டிஷன் போடுவோம். கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட் செலெக்ஷன் பெருசு 7 விட சின்னன் 7 விட சின்னன் அண்டா இந்த கண்டிஷன் வேலை ஒர்க் பண்ணணும். ஓகே, இந்த கண்டிஷன் வேலை செய்யணும். அப்படி இல்லையண்டா வாரன் வந்து சுவிட்ச் கேஸுக்கு வந்துருக்கு. சுவிட்ச் கேஸ்னால் வந்து இதில் முடிஞ்சிட்டுது. ஓகே, எல்ஸ். ஸோ இதை காப்பி பண்ணி வந்து போடுறேன். செஞ்சு பார்ப்போம் சரியாக வருதோ இல்லையா, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகேவா இருக்காண்டு. எல்ஸுக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இது பிரிண்ட் ஆகணும், இந்த மெசேஜ். ஸோ காப்பி பேஸ்ட். இப்போ செலக்ட் பண்ணி போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதான்ட்டு. டெஸ்ட் 1 ஃபெயிலியர். ஃபுல்லாக எரர் அடிக்குது. ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து கண்டிஷன் போட்டது தான் பிழைச்சிட்டு. செலெக்ஷன் ஓகே, இது ஓகே. எரர் ஏன் எரர் அடிக்குது? இஃப் C#
இஃப் எல்ஸ்ன்னு சும்மா அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வரும். என்ன இதுன்னு பார்க்கலாம். இந்த கண்டிஷனில் தான் நாங்கள் போட்டிருக்கேன். இஃப் எல்ஸ் சரியாக தானே போட்டிருக்கேன். நேம் பிளே அடிக்குது. சம்திங் ஓகே 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 எல்லாம் அடிக்குது. என்னென்னு தெரியல. பட் இதை தூக்குவோம். பார்த்தீங்கன்னா இதையும் தூக்குவோம். ஓகே இதில் வந்து இதோடைய இந்த சுவிட்ச் ஃபங்க்ஷனோடைய என்ன ஒன்று இருக்குது டிஃபால்ட். இதில் இருக்கிற 6 கிளைம் வராட்டி டிஃபால்ட்டாக என்ன செய்யணும்ன்றது சுவிட்ச் ஃபங்க்ஷனில் இருக்குது. அப்போ டிஃபால்ட் போடுறேன். டிஃபால்ட்டாக என்ன பிரிண்ட் ஆகணும். கன்சோல் போட்டு டிஃபால்ட்டாக என்ன பிரிண்ட் ஆகணும் இதில் போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன். இதுக்கு வந்து பிரேக் வராது. ரிட்டர்ன் ஓகே. அந்த டிஃபால்ட்டாக என்ன பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த கோடிங்கை காப்பி பண்ணி போட்டால் தான் அதில் என்ன அடிச்சுன்னு வரும். அப்போ தான் சரி பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இன்வெலிட் இந்த எரர் வந்திருக்கு. இந்த எரர் மெசேஜை போட்டால் சரி. பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா மஞ்சளில் வருமா அந்த இடம். சாரி இதை கொண்டு போங்க. இந்த மஞ்சள் இருக்கிற செலக்ட் பண்ணி வந்து டிஃபால்ட்டுக்கு மாற்றினீங்கன்னா சரி. பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாக வந்துட்டு. ஆனால் கோடிங் பிள்ளை இதை நான் நினைக்கிறேன் இப்போ தான் இதை கண்டுபிடிச்சேன். இதை என்ன ஃபார்மேட்டில் வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 1 தந்திக்கணும், டெஸ்ட் 2 தந்திக்கணும், டெஸ்ட் 3 தந்திக்கணும், டெஸ்ட் 4 தந்திக்கணும், டெஸ்ட் 5 தந்திக்கணும், டெஸ்ட் 6 தந்திக்கணும். அதில் வந்து இது இந்த கோடிங்கில் இந்த ப்ரோக்ராம் என்ன செய்தாண்டா இதில் இருக்கிற மாதிரி டெஸ்ட் இந்த கோடிங்கு டெஸ்ட் 1 அப்ளை பண்ணது, டெஸ்ட் 1 அப்ளை பண்ணைக்கில் 1 அப்ளை பண்ணது, 1 அப்ளை பண்ணைக்க இப்படி ஒரு அவுட்புட் வந்துச்சுன்னா அது முதலாவது டெஸ்ட் 1 சரியான எடுத்துக்கொள்ளுது. அதே மாதிரி டெஸ்ட் 2க்கு 10 அப்ளை பண்ணது இப்படி ஒரு அவுட்புட் வந்துச்சுன்னா சரியான எடுத்துக்கொள்ளுது. என்ன ஒரு செக் பண்ணி பார்ப்போம். என்ன ஒரு செக் பண்ணல. அது என்னடா ஓகே இப்படி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இன்புட் அவுட்புட் ஓகே டெஸ்ட் 1 கொடுத்தது வந்து ஓகே. இது உங்களுக்கு விளங்கியிருக்க நினைக்கிறேன். என்னென்ன எடுக்குதுன்றதை விளங்கியிருக்க நினைக்கிறேன். இதில் இப்படி செய்யலாம். நான் இதை சரியான கோடிங்கை மாற்ற போகிறேன். சரியான கோடிங்கண்டா இதில் வந்து இது வந்து என்னென்ன செலக்ட் சிப் ப்ரைஸ் 300 இப்படி இவ்வளோ வருது நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா வேணாம். சிப்ஸ்ன்னு வந்துருக்கு. இதில் கொக்கோ பார்ன்னு வரணும். சாக்லேட் பார். ஸோ இது வந்து சிப் பண்ண வரல. சாக்லேட் பார்ன்னு வரணும். ப்ரைஸ் வந்து 450 வரணும். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன்னு ஒரே மெசேஜ் எல்லா இடமும். இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து கடைசியாக வந்து ஏதோ மில்க்குன்னு பேர் வந்திருக்குது. காப்பி பேஸ்ட். ப்ரைஸ் வந்து 150 ரூபாயா. வெனிலா மில்க்
ஸோ இது வந்து சிப்ஸுக்கு பதிலாக வெனிலா மில்க். ப்ரைஸ் வந்து 130. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் காஃபி. ஓகே, ஐஸ் காஃபி வந்து 180. ஓகே, எல்லாம் சரி. ஓகே நினைக்கிறேன், எவ்வளோ சரி நினைக்கிறேன். இதுவும் சரி, திருப்பி செக் பண்ணுவோம். ஓகே சரி, ஃபினிஷ் சப்மிட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆனால் நாங்கள்லாம் செல்ஃபாக தான் படித்து கொண்டு வரோம். செல்ஃப் ஸ்டடி தான். ஒரு இடத்த கிளாஸ் போகிறையில் ஒரு விளக்கமாக ஒரு வீடியோ ஒன்று செஞ்சு போடுங்கண்டு. நான் விண்டோஸ் போ மேப்புக்கு ஒரு வீடியோ முதல்ல போட்டிருக்கேன். ட்ராவலிங் டைம் பாருங்கண்டு. நீங்கள் இப்போ எக்ஸாம்களுக்கு நிறைய பேர் நிறைய தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணுவீங்க. எப்படியும் சில பேர் இங்கேருந்து உங்களோட இடத்துலேருந்து நிறைய தூரம் ட்ராவல் பண்ணி போவீங்க. எப்படியும் 1 மணி நேரம் எடுக்கும் ட்ராவல் பண்ணி போவீங்க. அந்த டைம் பார்த்துன்னு போங்கன்றதுக்காக 2 நினைக்கிறேன் வெப்லையும் விசுவல் ஸ்டூடியோலையும் 2 வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்கள். அது விண்டோஸ் போ மேப்பில் தான் சேராப்புள்ள தான் போட்டிருக்கு. நான் நிறைய பேர் கேட்டிருந்தேன் இதுக்கும் ஒரு வீடியோ ஒன்று செஞ்சு போடுங்கண்டு. ஸோ கன்சர்களுக்கும் நான் ஒரு வீடியோ ஒன்று செஞ்சு போட ட்ரை பண்ணுறேன், செஞ்சு போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். இந்த இதுக்கும் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. ஃபினிஷ் ரிவ்யூ.